நம்முடைய வீட்டில் நாம் சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் துடைப்பத்தை எப்படி கையாளுவது என்பதில் சில முறைகள் உள்ளன. சுத்தம் அன்னை மகாலட்சுமிக்கு மிகவும் பிடிக்கும். ஆகவே துடைப்பமும் குப்பை அள்ளும் முறமும் அவருக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே துடைப்பத்தையும் குப்பை அள்ளும் முறத்தையும் நாம் சுத்தமாகவே வைத்திருக்க வேண்டும். வாஸ்துபடி துடைப்பத்திற்கு மரியாதை செய்வது அன்னை மகாலட்சுமியை மகிழ்விக்கும். நம்முடைய வீட்டில் மகாலட்சுமியை வரவழைப்பதோடு வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்திருக்கும். உங்கள் கனவில் ஒரு புதிய துடைப்பத்தை பார்த்தால் அது நல்லதாக கருதப்படுகிறது. வாஸ்துப்படி இது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளம். இத்தகைய சூழ்நிலையில் வீட்டில் சந்தோஷம், வளர்ச்சி போன்றவை நிறைந்து இருக்கும். துடைப்பம் வீட்டின் செழிப்பின் அடையாளமாகும். எனவே இதை எப்போதும் மறைத்து வைக்க வேண்டும். உங்கள் வீட்டிற்கு வரும் யாரும் உங்கள் வீட்டில் உள்ள துடைப்பத்தை பார்ப்பது நல்லதல்ல. எனவே எப்போதும் வீட்டிற்கு வெளியே துடைப்பம் வைப்பதை தவிர்க்க வேண்டும். துடைப்பத்தின் மீது கால் வைத்தால் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவி கோபப்படலாம். எனவே எப்போதும் துடைப்பத்தை கால்படாத இடத்தில் படுக்க வையுங்கள். வீட்டை துடைப்பத்தால் சுத்தம் செய்த பின்னர் பலர் அதை அவசரமாக தலைகீழாக வைப்பார்கள். ஆனால் இப்படி வைப்பது வீட்டில் முரண்பாடு அதிகரிக்கும். துடைப்பம் சுத்தம் செய்யும் போது அதில் முடிகள் சிக்கிக் கொண்டிருக்கும். அந்த முடிகளை எடுத்து குப்பை கூடையில் போட்டுவிட்டு தான் அதை சுத்தமாக வைக்க வேண்டும். வீட்டிலிருந்து ஒருவர் வெளியே சென்ற உடனேயே வீட்டை பெருக்குவதை தவிர்க்க வேண்டும். நிலையில் அவர் சென்ற பிறகு 1 மணி நேரம் கழித்து பின்னர் தான் வீட்டை பெருக்க வேண்டும். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வீட்டில் விளக்கேற்றிய பின்னர் இரவு நேரத்தில் வீடு பெருக்குவதை தவிர்க்க வேண்டும். வீட்டை காலி செய்துவிட்டு புதிய வீட்டிற்கு செல்லும் போது இறுதியாக அந்த வீட்டிலிருந்து மொத்தமாக எல்லா பொருட்களும் எடுத்து போகக்கூடாது என்று சொல்லி தங்களிடம் இருக்கும் பழைய துடைப்பத்தை விட்டு செல்வார்கள். அந்த தவறை மட்டும் நீங்கள் செய்து விடாதீர்கள். உங்கள் வீட்டு மகாலட்சுமியை நீங்கள் குடியிருந்த அந்த வீட்டிலேயே விட்டுவிட்டு செல்வதாக அர்த்தம். எனவே நீங்கள் பயன்படுத்திய பழைய துடைப்பத்தை அடுத்தவர்கள் எடுத்து கூட்ட முடியாத அளவிற்கு தனித்தனியாக பிரித்து போட்டு விடுவது நல்லது. பழைய துடைப்பத்தை குப்பையில் தான் போட வேண்டும். வேறு வழியே இல்லை என்று சொல்லுபவர்களுக்கு முடிந்தவரை செவ்வாய், வெள்ளி இந்த தினங்களில் குப்பையில் தூக்கி போடாதீர்கள். மற்ற தினங்களில் உங்கள் வீட்டில் இருந்து அகற்றிவிடுங்கள். உங்கள் வீட்டில் பயன்படுத்திய துடைப்பத்தை தானமாக கொடுக்கக்கூடாது. குறிப்பாக உங்கள் வீட்டில் பயன்படுத்திய தேய்ந்து போய் வெளியே தூக்கி போடும் நிலையில் இருக்கும் துடைப்பம் கூட கட்டாயம் வேறொருவர் கைக்கு செல்லக்கூடாது. முடிந்தவரை உங்கள் கைகளால் காசு கொடுத்து கூட யாருக்கும் துடைப்பத்தை வாங்கி தராதீர்கள். செவ்வாய் அல்லது சனிக்கிழமை துடைப்பம் வாங்க சிறந்த மற்றும் மிகவும் மங்களகரமான நாள். இந்த நாட்களில் துடைப்பம் வாங்கினால் மகாலட்சுமியின் ஆசிகள் கிடைக்கும். நமது வீட்டில் செல்வம் பெருகும், பொருளாதார நிலை மேம்படும், லட்சுமி தேவியின் அருள் எப்போதும் பொழியும். தென்னங்குச்சி, விளக்குமாறு, பூந்துடைப்பம் போன்ற இயற்கையான துடைப்பங்களை பயன்படுத்துவது நல்லது. இதுபோன்ற பழைய துடைப்பங்களை வெட்ட வெளியில் வைத்து எரித்து விடுவது நல்லது. அது சாம்பலாகி காணாமல் போய்விடும். எனவே பழைய துடைப்பத்தை எரித்து விடலாம், தவறில்லை. அதே நேரத்தில் நாம் பயன்படுத்திய துடைப்ப குச்சிகளை காகம், குருவி, பறவை இவைகளெல்லாம் கூடு கட்டுவதற்கு எடுத்துக்கொண்டு போவது நம் குடும்பத்திற்கு நல்ல பலனை தருவதாக சொல்லப்படுகிறது.